திருமருகல்ல இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா பேருக்கும் புரிஞ்சிருக்கு. ஒரு கிராமத்திலையும் அடிப்படை வசதியே எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஊராட்சி சார்ந்து நாங்கள் போகும்போது எல்லா ஊராட்சியிலையும் அடிப்படை வசதி கிடையாது. அனைவருக்கும் வீடு திட்டம், பசுமை வீடு திட்டம் நம்ம 2016 2022 வரை 6100 வீடு கட்டப்பட்டு உள்ளது. அது முக்கால்வாசி பார்த்தனாக்கா எல்லாம் பேஸ்மெண்ட் போட்டாங்க. இந்த வீடு கட்டும் திட்டத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாங்க. பல கோடி, கொஞ்சம் கிடையாது. இங்க உள்ள ஒன்றிய திமுக மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒன்றிய அனைவருக்கும் இது வந்து எல்லா பேருக்கும் வீடு கட்ட திட்டத்தில் சாதாரண கொள்ள கிடையாது. ஒரு தாய்மார் ஒரு அம்மாட்ட போய் கேட்க 10 வீடு கட்டி கொடுக்குறாங்க, பேஸ்மெண்ட் போடுற என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து வீடு தான் கேட்டோம், எங்களுக்கு வந்து பணம் ஏற்றது எங்களுக்கு தெரியாம பண்றது போறாங்க. வீடோட கேட்டாக்க பணம் அவங்களுக்கு 4 வருஷம் சென்ட்ரல் பண்ற பணமே இல்லைங்க, என்னன்னு சொல்லி என்னன்னு தெரியல. அந்த அம்மா என்ன செய்யுது, ஒரு வீடு கட்டும்போது சின்ன வீடு எங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க சொல்லி நல்ல வீடு இடிச்சுட்டு இந்த வீட்டை அனைவருக்கும் வீடு கட்ட வீடு கட்டாங்க. அவங்கள பார்த்தாக்க பாவமா தெரியும். இந்த மழை பெஞ்ச இந்த மழைக்காலங்கள்ல சின்ன பிள்ளைகளை கூட்டு வச்சு மழையில நனைஞ்சிட்டு சாப்பிட்டு அது எவ்வளவு பெரிய அவலத்தை பத்தீங்களா? எவ்வளவு பெரிய அவலம். இந்த தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்த்தாங்க கண்ணீர் விடிக்க வேண்டியது. அறநிலைத்துறையில என்ன சொல்றான், 70 ஆண்டுகளாக வாழ்ந்த குடும்பத்தை ஏற்றி கொண்டு இருக்கான் இந்த திமுக. இந்த திமுக எவனையும் ஒரு பேர் முன்னுமைக்கு வந்து எவனுக்கு ஓட்டு கேட்கவனா வேட்கை அளிக்கக்கூடிய மக்கள் இருக்கான். அதை கவனம் பண்ண போட்டு சரி அவ்வளவு ஊழல் பண்றான். நம்ம தாய்மார்கள் வீட்டுக்கு குடியிருப்பான சுதந்திரத்தை பறிக்கலாம். எங்கெங்க கெட்ட செயல்கள் அதுக்கு பழைய போறான். இருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற திமுக போயிடுச்சுன்னா என் அம்மா தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என் தாய்மார் இருக்கிறாங்க. ஐயா எனக்கு வீடே இல்லை, 70 வருஷம் ஆண்ட வீடு எனக்கு வீட்டு வந்துருக்காங்க. என்னன்னு கேட்டாக்க நாங்க பகுதியை நாங்க கட்டோம், பகுதியை நாங்க கட்ட போறோம். கட்டணும் நீங்க கூட சேர்ந்து குடிச்சாலும் குடிசை வீடு மாறி விடாது, கட்டக்கூடாது. குடிசை வீடாக தான் இருக்கணும். எதற்கு மக்கள் வாழ்வாதாரத்தை கழிக்க வேண்டியது இந்த அரசு என்ன செய்யலாம்? குடிசையில வாழ்ந்து செத்து போகணும். தெரியல இந்த அரசு எதை நோக்கி பயணிக்கணும் தெரியல. 10 லட்சம் கோடி வச்சிருக்கோம். 10 லட்சம் கோடி மக்களுக்கு அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கோம். இருக்க வேண்டிய காலங்கள்ல நம்ம சமுதாயம் கலந்து இருக்குமா? எப்படி கலந்து முடிஞ்சிருக்கு? கல்வியில ஊழல், உலகத்துல ஊழல், தலைப்பட்ட இந்த ஊழல் ஊழல் இல்லாம இந்த திமுக ஊழல் போயிருக்க. இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த துணையோட வைக்கணும். நம்ம ஆண்களுக்கு தீவிர வச்சிருக்கிறாங்க, திமுக சப்போர்ட் பண்றாங்க. ஐயா என் மக்கள் தெரிவிக்குது, அதை கேட்க மக்கள் இல்லை. காசை கொடுத்தது நம்ம ஆண்கள் சாப்பிட்டு எவனுக்கு அவங்க பயணிக்கலாம். திமுக கைவிடாத இந்த நிலை இப்படியா போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு காலங்களையும் நம்ம மக்கள் வந்து என்ன எதுமாக்கி பயணிக்க வேண்டும் தெரியாம அம்மாட்ட நான் சொல்லும் போது சாதாரண போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊராட்சியில ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது, ஒரு சாலை கிடையாது. குடிசை வீடு, அந்த குடிசை வீடு கட்டப்போற இடத்துல வந்து தேசி போட்டிருக்கோம் நைட்டே இல்லாம. அப்படின்னாக்கா இதை எவ்வளவு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த திருமணங்கள் வந்து சின்ன கொண்டு பல்பு, சின்ன பல்பு வச்சு தெருவிலைக்கு ஃபுல்லா கேட்டாக்கா இங்க நானும் சொல்றேன். ஒரு இடத்துல போய் ஒரு இந்த காசாலை எது வரைக்கும் கட்டாதுன்னு கேட்டாக்கா இது அது வரைக்கும் எங்களால் போட முடியாது.
நீங்க தனியா இருக்கிறீங்கன்னா தார்சாலை இருக்கிற பசதிக்காரன் பரவாயில்ல மட்டுமா போகும். அப்பனாக்கா எவ்வளவு போயிருக்கிறோம். ஒரு நல்ல தலைவர் நம்ம தலைவர் கிடைச்சிருக்கிறார். இதை விட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஒரு கால ஆட்சி காமராஜர் ஆட்சி நடத்தினார். நம்ம தலைவரையை கையில பிடிச்சிருக்கோம். இந்த காய்கறில 15 விதிகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு போராட கோரி முடியும். இவங்களுக்கு நம்ம உரிமை பறிபோகுது. அதனால தான் இந்த தாய்மார்கள் வந்துருக்கோம். அம்மாக்கள் வந்து கண்டிப்பாங்க. எதுக்கு இப்படியே நம்ம பண்ணிட்டு போயிட்டோம்னா இவனை செய்யறதுக்கு மணல் கொள்ளை இந்த திருமண ஒன்றிய செயலாளர் செஞ்சிருக்கான். அது கேட்க எவனுக்கு வக்கீல் இல்லை. காவல்துறைக்கு வக்கீல் என்ன நடக்குதுங்க? சுதந்திரமா மணல் கொள்ளை எது வேணாலும் நடத்தலாம். அதை கேட்க வக்கீல் கிடையாது. சாராய சுதந்திரமா நடத்தலாம். ஆனா மக்களுக்கு உண்டான வீடு சுதந்திரம் கிடையாது. இப்படி போயிட்டு எதற்கு நம்ம வகிச்சிருக்கோம். இங்க இருந்து திருமணங்கள்ல யாராச்சும் ஒரு எமர்ஜென்சியில் அடிபட்டாலும் எதுபட்டாலும் நம்ம ஒருத்தம் போகிறோம். 1 லட்சம் மார்க் இருக்கு. நம்ம சரியான மருத்துவம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு கல்வி அடிப்படை வசதியில நம்மளுக்கு வேண்டிய கல்விக்கு வேண்டிய சரியான ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்ப பேருந்து காலத்துல ஒரு கிட்ட நான் போறேன். சின்ன பையனை வச்சுக்கிட்டு வீடு சாஞ்சி கிடக்கு. அதுக்குள்ள சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு வந்து ஒரே வாரத்தை தமிழக வெற்றிக்காக தோழர்கள் அவங்களுக்கு கட்டி கொடுத்து நீங்க இருந்துமான சொந்த கட்சிக்காக தமிழக வெற்றிக்காக நல்ல தோழர்களை நல்லா கேட்டுருங்க. உயிரை பொறுத்து வரைக்கும் நம்ம தளபதி நிற்கல. நம்ம தளபதி வந்தாலும் மக்கள்கிட்ட நம்ம தளபதி மட்டுமே சொல்லுங்க. 10 லட்சம் கோடி திமுக அரசு 5 லட்சம் கோடி செலவழிக்கலாம். இன்னும் அவனை விட்டோம்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் நம்ம தலைமை தாய்மார்கள் நினைச்சா தலைக்கீழ பறிச்சு போகலாம். இது உங்க கையில தான் இருக்கு. இதுதான் உண்மை. அந்த அக்கா சொல்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா இத நம்ம அக்கா வந்து என்ன பண்ண தைரியமா இருக்கணும். நம்ம தலைமையை கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்கினாதான் இந்த நாடு கொடுக்கிறோம். எதனைக்கு வெறும் கலாச்சாரமா இந்த கோட்டூர் பகுதியில் பார்த்தோம்னாக்கா தெரிஞ்சவருக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு மேல அங்க போனோம்னா அங்க போனோம்னா எதை பார்த்தாலும் மனம் இருக்கும். இவ்வளவு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளோட உரிமை நம்ம கேட்காம மக்களுக்கு உண்டான உரிமையை நம்ம தான் கேட்கிறோம். எதுக்கு பயனாங்க? நாங்க இருக்கோம். நாங்க பல தோழர்கள் நாங்க இருக்கோம். யாருக்கு பயனாங்க? எவ்வளவு நாங்கிட்டோம். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். 2026 தளபதி தான் முதலமைச்சர் என்று சொல்லி நம்ம உறுதியோட வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அனைத்து தாய்மார்களுக்கு நன்றி வாழ்க்கை சொல்லி நன்றி.